இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரினதும் பட்டத்தரசினதும் வாரிசு இலங்கையில் மாத்திரமே உள்ளன. வைத்திய கௌரவ அல்ஹாஜ் எம்எம் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சவழியாவார். அவர் இலங்கையில் பல அடையாளங்களோடு வாழ்ந்து வருகின்றார். அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையோடும் அடையாளங்களோடும் சமூகத்துக்கு மத்தியில் மன்னரின் காலம் தொட்டு இன்று வரை தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றார்கள். நானும் சியாத் சேரும் 7வது தலைமுறையில் உள்ளோம். இந்தியாவில் உள்ள லயன் அசோக் வாரிசு கிடையாது. என்ன திட்டம் போட்டாலும் திட்டமிட்டு ஒவ்வொரு செயல்களை செயல்படுத்தி சமூகத்துக்கு முன் அடையாளப்படுத்தி காட்டினாலும் லயன் அசோக் மன்னரினதும் பட்டத்தரசினதும் வாரிசு கிடையாது. லயன் அசோக் மன்னரின் 3வது மனைவியின் சகோதரின் வாரிசாகும். அன்று இவர்கள் தான் மன்னருடைய மாளிகையை சுத்தம் செய்தவர்கள், மன்னருடைய ஆடைகளை கழுவி சுத்தம் செய்தவர்கள். இன்றும் கூட அடையாளமாக கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் இன்றும் கூட வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுடைய லயன் அசோக்குடைய பாதி பேர் இலங்கையில் ஜனவரி 30 நடத்தப்படும் மன்னரின் நினைவு தினத்தன்று குறி பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும். மன்னரும் பட்டத்தரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த குரு பூஜை நடத்தும் இந்த கூட்டத்தின் தலைவர் அவருக்கும் லயன் அசோக்குக்கும் சொந்த புத்தி சிந்திக்கக்கூடிய தன்மை, ஒரு மன்னருக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும், அந்த மன்னருடைய வரலாற்றை எப்படி நிலைநாட்ட வேண்டும், உண்மையான சரித்திர கதைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றெண்ணம் இல்லை. இவர்களே ஒரு பொய்யான வாரிசை உருவாக்கி அதை வம்சாவளியாக அடையாளப்படுத்தி சமூகத்துக்கு மத்தியில் மன்னரின் வாரிசு என்று பொய்யான ஒரு அடையாளத்தையே வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தி வருகின்றார்கள். அடையாளமே இல்லாத வாரிசை இல்லாத யாரோ ஒருவருக்காக வேண்டி நமக்கு இதை விட்டு கொடுக்க முடியாது. கௌரவ வைத்திய அல்ஹாஜ் எம்எம் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சாவளியிலும் அவர் எனக்கு உறவு முறையில் மாமாவாவார். நானும் அது சேரும் 7வது தலைமுறையில் உள்ளோம். வாரிசு என்ற அடையாளமே இல்லாமல் ஊடகங்கள் லயன் அசோக் இந்தியாவில் வாரிசாக அடையாளப்படுத்தி வருகின்றார். அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் ஜனவரி 30 இவர்களிடம் அங்கு சும்மா கேள்விகளை கேட்பதை விட அவர்களுடைய பொய்யான அடையாளங்களை அடையாளப்படுத்தி காட்டுவதை விட யாரோ வாரிசாக யார் இதற்கான வாரிசு அடையாளம் ஆளுமைகளை வெளிப்படுத்த வேணும். இன்று இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னருடைய அந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்று ஊடகங்களும் கூட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நாட்டுடைய தகவல்கள், அரசியல் ஆளுமைகள், கிராமங்களில் உள்ளவர்களுடைய தகவல்கள், ஒவ்வொருவருடைய திறமையை வெளிப்படுத்துகின்றார். விண்வெளி, உட்பகுதியில் உள்ளவைகள் விடயங்கள், வனாந்திர பெரிய காடுகளில் உள்ள அந்த நியூஸ் தகவல்கள் இன்று இலகுவாக ஈஸியாக மக்களுக்கு மத்தியில் போய் சேரக்கூடியதாக உள்ளது. மன்னர் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னர் ஆவார். அதுவும் 17 ஆண்டு காலம் இலங்கை ஆட்சி புரிந்தவர். மன்னர் மறைந்து 192 வருடங்கள் ஆகின்றன. இன்று இவர்களுடைய தகவல்களை வெளியாக்குவதற்கு இன்று ஊடகங்கள் ஏதோ ஒரு மறைமுகமாக திகழ்கின்றார்கள். அவர்களிடம் சும்மா கேள்விகளை கேட்டு அவர்களே வெளியிட்டு வருகின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இந்த முதியவரும் லயன் அசோக்குடைய திட்டவட்டமாக வெளி உலகத்துக்கு காட்டி வரும் அடையாளப்படுத்தி வரும் செயல்தான் மன்னரினதும் பட்டத்தரசினதும் புகைப்படத்தை முன்னால் குரு பூஜை செய்வதும், ஓம் போடுவதும், ஜெயம் போடுவதும், ஒரு பூமாலையை போடுவதும் ஒரு திட்டவட்டமாக நடத்தப்படும் ஒரு செயல். காரணம், இவர்கள் இதையே வைத்துத்தான் வெளி உலக மக்களுக்கு மன்னரின் வாரிசென்று அடையாளப்படுத்த முடியுமே தவிர இவர்களுக்கு வேறு எந்த அடையாளமும் கிடையாது. இவர்கள் இதை ஒரு பொருட்டாக வைத்து இவர்கள் வெளி உலகத்துக்கு அங்கு வருகின்றவர்களை வாழ்த்து அனுப்புவது போல் அனுப்புகின்றார்கள். ஆனால் இது இவர்களுடைய ஒரு திட்டவட்டமான ஒரு செயல். பொய்யான ஒரு வாரிசை உருவாக்கி அதை வம்சாவளியாக கொண்டு வர செல்கின்றார்கள். ஆனால் யாரோ ஒருவருக்காக வேண்டி நமக்கு இதை விட்டு கொடுக்க முடியாது. குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும். மன்னரும் பட்டத்தரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் இன்று இலங்கையில் மன்னருடைய வாரிசு அடையாளமாக உள்ளது. வைத்திய கௌரவ அல்ஹாஜ் எம்எம் இர்ஷாத் அவர்கள் இன்று ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிக புதியன்சலா என்ற வம்சாவளியில் அடையாளமாக உள்ளார். அது மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வழங்கிய கௌரவ நாமம்.
அடுத்து புனித தலதா மாளிகைக்கு வரிப்பணத்தை செலுத்தி வருகின்றார். அடுத்து இலங்கை தாய் நாட்டில் கௌரவ வைத்திய அல்ஹாஜ் மிர்ஷாத் அவர்களுக்கு வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள்: சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர், அகில இலங்கை சமாதான நீதிவான். வைத்திய கௌரவ அல்ஹாஜ் மிர்ஷாத் அவர்களுக்கு பிறகு அவருடைய புதல்வரான வைத்திய ரீதிசா மிர்ஷாத் அவர்கள் தந்தைக்கு பின் தயாராக உள்ளார்கள். இது அரேபிய வைத்தியத்துவம் தனது குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. இவர்கள் அரேபிய வைத்தியம் மாத்திரமல்ல, நவீன வைத்தியத்துறையிலும் ஈடுபடுவதொன்று. தற்பொழுது ஒரு 40 வைத்தியர்களுக்கு மேலாக சுற்றி வர வைத்தியர்கள் உள்ளார்கள். இருந்தார். லயன் வி அசோக் மன்னரின் வாரிசு கிடையாது. குரு பூஜை செய்வது நிறுத்தப்பட வேண்டும். நானும் சியாத் சேரும் 7வது தலைமுறையில் உள்ளோம். மன்னரின் வாரிசு கௌரவ வைத்தியர் அல்ஹாஜ் மிர்ஷாத் அவர்கள் ஆவார். வைத்திய கௌரவ அல்ஹாஜ் மிர்ஷாத் அவர்கள் எனக்கு உறவு முறை மாமாவார். லயன் வி அசோக்கு எந்த அடையாளமும் கிடையாது. லயன் வி அசோக் ஒரு இஸ்லாமிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும். நன்றி.